எங்கெங்கெனாதபடி எங்கும் நிறைந்த பரம்பொருள் வெளியை படைத்தார், அதில் ஒளியை படைத்தார், உலகை படைத்தார், பல கோடி உயிர்களை படைத்தார், மனிதனையும் படைத்தார். எல்லா உயிர்களும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சட்டம் வகுத்தார். ஆனால் மனிதன் ஒருவன் மட்டும் தன் இச்சைப்படி வாழ விரும்புகிறான். முடிவில் நடப்பதென்னவோ ஆண்டவன் கட்டளைப்படியே. முருகா, ஆண்டவா, என் அறிவான தெய்வமே, என்றும் என் தாய்நாட்டில் கல்வி பெருக வேண்டும், கலை வளர வேண்டும், செல்வம் செழிக்க வேண்டும். The path of duty is the way to glory. கடமையே வெற்றிக்கு வழி, கடமையே வெற்றிக்கு வழி. And now to work. வீட்டுக்குள்ளே வசிப்பவனின் பண்புக்கு வெளிக்கதும் ஓர் விளக்கம் அல்லவா? வாட் a shame. செய்வன திருந்தச்சை. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். டிரைவர் சார், யாருப்பா இந்த ஆளு? இவர் ரோட கிராஸ் பண்றதுக்காக கான்ஸ்டபிள் டிராபிக்கே நிறுத்திட்டானே. இவர் தாங்க ப்ரொஃபசர் கிருஷ்ணன். ரொம்ப ஒழுக்க நிறைஞ்சவர், ஊர்ல ரொம்ப நல்ல பேர். அதோட வீர பிரம்மச்சாரிங்க இவரு. ஓ ஐ சே. ராம் ராம் கிருஷ்ணன்ஜி. ராம் ராம். ராம் ராம். அரே பெருமாள், என்னையா தூங்குற? என்னங்க முதலாளி,
கிருஷ்ணஞ்சி நம்ம கடப்பக்கம் போனா மணி 9:30. கடியாரத்துல 9:15 ஆகுது. திருப்பி வாங்கியா 9:30. ஆமாங்க, அவரு எல்லா விஷயத்திலயுமே ரொம்ப கரெக்டுங்க. அவரை எனக்கு ரொம்ப நாளா தெரியுமே. கிராமத்துல அவங்க பக்கத்து வீடு தானுங்க எங்க வீடு. அவங்க அம்மா என்னையும் ஒரு புள்ள மாதிரியே தான் நடத்துவாங்க. அவரு அவங்க அம்மாவை பார்க்க வர்றது கூட மாசத்துல ஒரு நாள் தான் வருவாரு, மறுநாள் தானு போயிடுவாரு. மஞ்சளா 30, கரங்களா 5, அது போதும். மசாலா 7.5. மசாலா இல்லடா, மாலா. ஓ மாலாவா? விமலா வந்து சைபர். சித்தி பொண்ணுடா, ஒண்ணு போடுறா பாவம். கண்ணு போடுற ஆளை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? வேண்டாம், கொஞ்சம் செக் பண்ணிக்கிறேன். வாங்கிட்டேன். சித்தி என்ன ஆச்சு? ஒரு போர் பிக்சரா இல்ல பாய் வச்சுக்கோ. என்னடா மாத்திர இது? இரு. ஒண்ணும் புரியலடா, ஒண்ணும் தெரியலையா? என்னடா கொடுமை? டேய் சிட்டி, என்னடா ராமு? யாரு போறாடா? ஆமாடா, நம்ம காலேஜ் பிஷ் 100 100க்கு 100 கொடுக்கலாம்டா. டேய் சிட்டி, என்னடா ஆச்சு? யாகுவா அடி பலமாடா. என் கண்ணை கொஞ்சம் தரடா. டேய் ப்ரொஃபசர் வராடா, ப்ரொஃபசர் கிருஷ்ணன் வராடா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் குர்கா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். Good morning, sir. Good morning, sir. Good morning, sir. குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். Good morning, sir. குட் மார்னிங். நான்சென்ஸ். நான் தான் மார்க் போடணும், அவங்க எப்படி மார்க் போடலாம்? சார், பரீட்சைக்கு போடுற மார்க் இல்ல சார். பரீட்சைக்கு தான் மார்க் போடுவாங்க, வேற எதுக்காக? இல்ல சார், நாங்க வர்றப்ப போறப்போ எங்க அழகுக்கு மார்க் போட்டு கிண்டல் பண்றாங்க சார். கவனிக்கப்படும். குட் மார்னிங். மாணிக்கம். இன்னைக்கு காலையில 9:30 மணிக்கு காலேஜ் வாசல்ல நம்ம மாணவர்கள் யாராரு நின்னுகிட்டு இருந்தாங்கிறது உனக்கு தெரியுமா? தெரியாது சார். தினம் யாராரு நிப்பாங்கிறது அவ தெரியுமா? சிட்டி பாபும் அவர் கூட்டாளிகளும் தான் சார் நின்னுகிட்டு இருப்பாங்க. ஓ, அவங்களை எல்லாம் நான் வர சொன்னேன்னு சொல்லு. எஸ் சார். %30, 40%. ப்ரொஃபசர் கூட நம்ம மாதிரி தான் போட்டுருக்கா. நம்ம என்னடான்னாக்கா காலேஜ் வாசல்ல வந்து உயிருள்ள ஓவியத்துக்கு வந்து மார்க் போட்டுக்கிட்டு இருக்கோம். இது என்னடான்னா உயிர் இல்லாத சித்திரத்துக்கு மார்க் போட்டுக்கிட்டு இருக்க. சும்மா இடா இரு, என்னன்னு பாப்போம். 10%. சார் கொஞ்சம் ஏத்தலாம் சார், இன்க்ரீஸ் பண்ண தேவையில்லையே. அது எப்படி இருக்கு அந்த போஸ்ட் பத்தில? நோ 10க்கு மேல கொடுக்கவே முடியாது. என்ன சார், அழக கொஞ்சம் கூட ரசிக்க தெரியல சார். இதுக்கு போய் 10% கொடுத்தா நானா இருந்தா 60% கொடுப்பேன் சார். 60? நோ. நோ நானா இருந்தா 70% கொடுப்பேன் சார். 70 கொடுப்பீங்களா? வெரி குட். காலையில காலேஜுக்கு முன்னால நின்னு மாணவிகளுக்கெல்லாம் மார்க் போட்டது நீதானே? உங்ககிட்ட இருந்து உண்மையை வரவழைக்கிறதுக்காக தான் நான் இப்படி செஞ்சேன். ஒத்துக்கோ. சார், இந்த அழகை எப்படி சார் ரசிக்காம இருக்கிறது? காலேஜுக்கு படிக்க வர்றியா, அழக ரசிக்க வர்றியா? படிச்சு பட்டம் பெற்று நாட்டுக்கு வீட்டுக்கு பெருமை தேட வேண்டிய பருவத்துல இப்படி கேவலமா நடந்துக்கிறது உனக்கே வெக்கமா இல்ல? நான் ஒண்ணுமே செய்யல சார். அவங்கள தொடக்கூட இல்ல சார். தூரத்துல இருந்தே நான் மார்க் போட்டுறேன் சார். ரிமெம்பர் திஸ். இனிமே உன்னை பத்தி அது மாதிரி கேள்விப்பட்ட பிரின்சிபல் கிட்ட சொல்லி இமிடியேட்டா காலேஜ்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். பி கேர்ஃபுல். ராமு, வாய்க்க. நீ கூட உன் கூட சேர்ந்துட்ட. நீயாவது மாணவர்களுக்கு ஒரு உதாரணமா இருப்பேன்னு நினைச்சு நான் எவ்வளவு தூரம் சந்தோஷப்பட்டு இருந்தேன் தெரியுமா? என் சந்தோஷத்தை கெடுத்துட்டியப்பா. ராமு, உன்னை நான் முதல்ல சந்திக்கிறப்ப நீ எந்த நிலைமையில இருந்தேங்கிறத மறந்துட்டியா? Proposition that all men are created equal. First born 7 years ago. First born 7 years ago. பாய் First born 7 பாய் இதெல்லாம் கிளீன் பண்ணாம நீ பாட்டுக்கு ஏதோ படிச்சுட்டு இருக்க. நான் மர்ம நாவல சார், இது மர்ம நாவல் இல்ல சார், பாட புஸ்தகம். SSLC பரீட்சைக்காக பிரைவேட்டா படிச்சிட்டு இருக்கேன் சார். சார், முராட்டிட்டு சொல்லிடாதீங்க சார், நான் இப்ப கிளீன் பண்ணிடுறேன் சார். எடுத்து புஸ்தகத்தை.
அப்ரஹாம் லிங்கன். ஆமா சார், அப்ரஹாம் லிங்கன் படிச்சு கஷ்டப்பட்டு ஒரு நாட்டுக்கு தலைவரானார் சார். அது போல நானும் முயற்சி செய்தா ஓரளவுக்காவது ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியாதுன்னு தான் சார். ஸ்ப்ளெண்டிட், ஸ்ப்ளெண்டிட். ஏன்பா படிப்புல இவ்வளவு ஆசை இருக்கிற பையன் பள்ளிக்கூடத்துல சேர்ந்து படிச்சா என்ன? சார், நான் தாய் தந்தை இல்லாத ஒரு அனாதை சார். நான் வாங்குற 10 ரூபாய் சம்பளத்துல எப்படி சார் பள்ளிக்கூடத்துல சேர்ந்து படிக்க முடியும்? அப்படின்னா நீ படிச்சு பெரிய மேதையாகணுங்கிற ஆசை உனக்கு இல்லையா? ஆமா சார், அந்த ஒரு ஆசையில தான் சார் நான் உயிரையே வச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு விளக்கு 1000 விளக்குகளை ஏற்றி வைக்க முடியும். அதனால் அந்த ஒரு விளக்கின் ஒளி குறைந்து விடாது. என்ன சார் சொல்றீங்க? தம்பி, நான் உனக்கு எல்லா வசதியும் செய்து கொடுக்கிறேன். படிக்கிறியா? ஓ, படிக்கிறேன் சார், நல்லா படிக்கிறேன். வெரி குட். உன்னுடைய ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். வாயாங்கூட. உன் லட்சியம் நிறைவேறணுங்கிறதுக்காகத்தானே உனக்கு காலேஜிலையும் ஹாஸ்டல்லையும் ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுத்தேன். நீ படிச்சு பெரிய மேதையாவேன்னு ஆசைப்பட்டேன். நீ இப்படி மாறுவேன்னு நான் கனவு கூட காணல. I'm sorry. சார், தவறு செஞ்சவன் நான் தானே சார். நீங்க ஏன் சார் அழறீங்க? தம்பி தவறு செய்யறப்ப அண்ணன் எப்படி அழாம இருக்க முடியும்? அத போலதான் மாணவனும் ப்ரொஃபசர். சார், இனிமே கடமையில இருந்து நான் தவற மாட்டேன் சார். நீங்க கண் கலங்குறபடி நான் நடந்துக்கவே மாட்டேன். அந்த கூட்டம் இருக்க பக்கம் கூட இனிமே நான் போக மாட்டேன் சார். என்ன மன்னிச்சிருங்க சார், என்ன மன்னிச்சிருங்க. கிளாஸ். சார், ஒண்ணு இல்ல சார், நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி நான் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணேன் சார். இப்படி ஒரு பையன். மாமா மாமாவா? மாமா, இந்த கட்ஸ் எல்லாம் போயிடுச்சு, சரி பண்ணி கொடுங்க. அப்புறம் அம்மா கிட்ட சொல்லிடுங்க சாயந்தரம் வீட்டுக்கு வர லேட் ஆகும். எங்க போற? வீட்டுக்கு போறியா? யூ ஷாப். என்னம்மா? ஹாஸ்டல்ல டிராமா ரிஹர்சல்ஸ் இருக்கு. சார் போங்க சார், நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணா நான் தான் ரெடி வாங்குறேன். சார், என்ன சார் இது? டென்னிஸ் ராக்கெட் வாங்க பணம் கொடுத்து 1 மாசம் ஆகுது, இன்னும் வரவே இல்லையே. நான் ஸ்போர்ட்ஸ் கம்பெனிக்கு பல லெட்டர் போட்டுருக்கேன், அவங்க இன்னும் அனுப்புற, வந்ததும் தகவல் கொடுக்குறேன். சார், ட்ரில் மாஸ்டர் சார், ஒண்ணு இல்ல, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வாங்குற பணத்தை உங்க சொந்த செலவுக்கு சும்மா அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதா கேள்வி. நீங்க போங்கம்மா. சார், ஒரு குட் நியூஸ். எஸ். உங்க கணக்கு வழக்குகளை பாக்குறதுக்கு ப்ரொஃபசர் கிருஷ்ணன் பிரின்சிபால் பிக்ஸ் பண்ணிருக்கார் சார். கிருஷ்ணனுக்கு ஸ்போர்ட்ஸுக்கு என்ன சம்பந்தம்? இலக்கியத்தை பத்தி வேணா ஏதாவது உணர்வாரு. சார், உங்களுக்கு தெரிஞ்சது அவருக்கு தெரியும் சார், அவருக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியுமா? நேச்சுரல் இருக்காருங்க. கணக்கு கேட்டா ஏன் சார் கோவம் வருது? சார், கோவம் வருதான் கோவம். சிட்டி இந்த கிளாஸ்க்கு வரலையா? சாக்ரட்டிஸின் தத்துவங்களை பற்றி நேற்று உங்களிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன். சாக்ரட்டிஸ் சாக்ரட்டிஸின் பெருமைகளை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். அவர் ஒரு மாணவன் திருட்டுத்தனமாக வகுப்பிற்குள் நுழைவதை ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார். இல்லையா சிட்டி? ஆமா சார். வகுப்புக்கு தாமதமாக வந்தது முதல் குற்றம். அனுமதி இல்லாமல் வந்து உட்கார்ந்தது 2வது குற்றம். போகட்டும், மன்னித்து விடுகிறேன். சிட்டி, ஆண்டவன் மனிதனுக்கு 2 கண்களையும் 2 காதுகளையும் கொடுத்திருக்கிறான். ஆனால் ஒரே ஒரு வாயை மட்டும் கொடுத்திருக்கிறானே, அதற்கு சாக்ரட்டிஸினுடைய விளக்கம் என்ன உனக்கு தெரியுமா? என்ன? சாக்ரட்டிஸுக்கு விஷம் கொடுத்தவர்கள் கூட செய்ய முடியாத தீமையை முன்விளக்கம் செய்துவிடும் போல் இருக்கிறது. 2 காதுகளால் நல்ல விஷயங்களை அதிகம் கேட்க வேண்டும்,
2 கண்களால் உலகத்தை அதிகம் பார்க்க வேண்டும், ஆனால் அதிகம் பேசக்கூடாது. அதற்காகத்தான் ஒரு வாய் கொடுத்திருக்கிறான். No, what I am trying to say. 2 வாயை If you cannot obey, you cannot command. கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளாதவன் யாருக்கும் கட்டளையிட முடியாது. ஆண்டனி கிளியோபாட்ரா இவர்களை பற்றிய வியாசத்தை ராமு மிக மிக அழகாக எழுதியிருக்கிறார். அவருக்கு 180 மார்க் கொடுத்திருக்கிறேன். எல்லா மாணவர்களும் அவரைப் போலவே படித்து முன்னேற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. இதோ ஒரு விசித்திரமான விடைத்தாள். இது யாருடையது என்பது உங்களுக்கு நன்றாக புரியும். மிஸ்டர் சிட்டி. சிட்டி, கிளியோபாட்ராவை பற்றி எழுத உனக்கு ஒரு வார்த்தை கூடவா கிடைக்கவில்லை? சார் 20th Century Fox கிளியோபாட்ரா படம் நம்ம ஊருக்கு இன்னும் வரல சார். அதுல எலிசபெத் டெய்லர் கிளியோபாட்ரா வாய்ப்பு இருக்க சார். சோ பியூட்டிஃபுல் சார். அதை பார்த்ததுக்கு அப்புறம் நான் வியாசம் எழுதுறேன். அப்புறம் பாருங்க சார், 100க்கு வந்து 150 கொடுப்பீங்க சார் நீங்க. நெக்ஸ்ட் ராதா. நான் சொல்லிக் கொடுத்ததற்கு மாறாகவே எல்லாம் எழுதியிருக்கிறார். வெனி, வெடி, வெக்கி. கேம், சா, காங்கர். வந்தான், பார்த்தான், வென்றான். இந்த வெனி, வெடி, வெக்கி என்ற 3 வார்த்தைகளும் ஜூலியஸ் சீசரை குறிப்பதாகும். ஜூலியஸ் சீசர் ஒவ்வொரு நாட்டிற்கும் வந்தார், பார்த்தார், வென்றார். ஆகவே ஜூலியஸ் சீசருக்காக இருக்கும் இந்த வார்த்தைகளை ஆண்டனிக்கு உபயோகப்படுத்துவது பொருத்தமே இல்லை. அதுவும் காதலுக்கு உபயோகப்படுத்துவது மிக மிக தவறாகும். காதல் ஒரு சாம்ராஜ்யம் தான் சார். யூ சிட் அப். ஆண்டனி கடமை பாதையில் செல்லாமல் காதல் பாதையில் சென்று தன்னையும் அழித்துக் கொண்டான். தன் காதலை அழிவதற்கும் காரணமானான். அதை சொல்வதை விடுத்து கிளியோபாட்ராவின் காதலை புகழ்ந்து எழுதியிருக்கிறாயே. காதலை புகழ்ந்து எழுதுவது தவறா சார்? Definitely. காதல் கண்ணீருக்கு வழிகாட்டும், கடமை வெற்றிக்கு வழிகாட்டும். நாகரிகத்தை வளர்த்தது கடமை உணர்ச்சி, நல்லவர்களை அழித்தது காதல் உணர்ச்சி. காதல் அல்லாதது, தோல்விக்கு வழிகாட்டுவது. காதல் தேவையற்றது. ரோமியோ ஜூலியட் என்ன ஆனார்கள்? மாண்டார்கள். ஆண்டனி கிளியோபாட்ரா என்ன ஆனார்கள்? மாண்டார்கள். அம்பிகாபதி அமராவதி என்ன ஆனார்கள்? மாண்டார்கள். வாழ வேண்டிய நீங்கள் இதை மறக்கவே கூடாது. That's all for the day. சிட்டி, ஏன் ஒரு மாதிரி இருக்கு? நான் கோச்சுக்கிட்டேன், வருத்தப்படுறியா? என்ன திட்டிருக்கலாம் சார், அது வருத்தப்பட மாட்டேன். அடிச்சிருக்கலாம். காதல நீங்க ரொம்ப கேவலமா பேசிட்டீங்க சார். யூ மேட் மீ அன்ஹாப்பி. ஐ அம் சாரி அபௌட் இட். யோ என்ன பெருமாள் சௌக்கியமா? ஏதோ உங்க தயவுனால சௌக்கியமா இருக்கணுங்க. பெருமாளுக்கு இன்னைக்கு பிறந்த நாளா, என் கையால கோடி வச்சு வாங்கி கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டேன். பலே. அப்ப நான் வர்றேனுங்க. மாசத்துக்கு ஒரு முறை அம்மாவும் பிள்ளையும் சந்திக்கிறீங்க, பேசுறதுக்கு எவ்வளவோ இருக்கும். அம்மா வர்றோம்மா. பாப்பா குட் சொல்லம்மா. அம்மா, போன தடவை நான் வந்தப்பவே ரொம்ப குளிரா இருக்குன்னு சொன்னீங்க. அக்கா ஒரு காஷ்மீர் ஷால் வாங்கி வந்திருக்கேன்பா. எனக்கு எதுக்கப்பா இதெல்லாம் ரொம்ப ஆடம்பரமா இருக்கு. இருக்கட்டுமே, நீ ப்ரொஃபசர் கிருஷ்ணனுடைய தாயாருமா? முத்த பெத்தெடுத்தாலும் சிப்பி சிப்பிதானப்பா. அம்மா, உலகம் சிப்பியை விட முத்தை அதிகமா மதிக்கலாம். ஆனா அந்த முத்துக்கு தாம்மா தெரியும் சிப்பியினுடைய பெருமை. நீ பெரிய ப்ரொஃபசர், உங்ககிட்ட பேச முடியுமா? இந்தாம்மா சம்பளம். என்னப்பா காலையே பாக்குற? அம்மா, நபிகள் நாயகர் சொல்லியிருக்கார், சொர்க்கம் உன் தாயின் பாதத்துலதான் இருக்கு. அதைத்தான் பார்த்துட்டு இந்தாப்பா, இது செலவுக்கு வச்சிரு. 300 ரூபாய் இருக்கு, 200 போதும். எல்லா விஷயத்திலயும் உன்னை பார்த்தா எனக்கு பெருமையாத்தான் இருக்கு. ஆனா ஒரு விஷயத்துல தாண்டா உன் பிடிவாதத்தை விட மாட்டேங்க. என்னம்மா? கோமதியை எத்தனை நாளைக்குடா நான் கட்டி காக்க முடியும்? என்னம்மா இப்படி சொல்ற? எங்க அக்கா பொண்ணை பத்தி எனக்கு அக்கறை கிடையாது. நீ பேசாம கூடிய சீக்கிரம் நல்ல பையனா பார்த்து கோமதிக்கு கல்யாணம் செஞ்சு வச்சாங்க. என்னடா சொல்ற? கோமதிய வேற இடத்துல கட்டி கொடுக்க போறியா? உனக்காகவே வளர்ந்து வர்றா,
முறமாமன் நீதான் அவளை கட்டிக்கணும். நானா? எனக்கு கல்யாணமா? வாட் இஸ் திஸ்? நான் என் ஆயுசு பூரா பிரம்மச்சாரியா இருந்து என்னுடைய கல்லூரிக்காகவும் என்னுடைய மாணவர்களுக்காகவும் உழைக்க போறேம்மா. அதுதான் என்னுடைய லட்சியம். லட்சியமா? லட்சியம் ரொம்ப நல்லா இருக்குடா. நீ மேல்நாடு வரைக்கும் போய் படிச்சது யாருடைய பணம்? உங்க அக்கா பணம், கோமதியினுடைய அம்மா பணம். அவளுக்கு துரோகம் செய்கிறதா உன்னுடைய லட்சியம்? பாவம், அந்த தாய் இல்லாத பொண்ணு சதா உன்னையே நினைச்சு கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்கா. கண்ணிரண்டும் மின்ன மின்ன, காலிரண்டும் பின்ன பின்ன. கண்ணிரண்டும் மின்ன மின்ன, காலிரண்டும் பின்ன பின்ன. பெண்ணழகு போவதெங்கே சொல்லம்மா, என் பித்தம் தீர மருந்தோடு சொல்லம்மா. கண்ணிரண்டும் மின்ன மின்ன, காலிரண்டும் பின்ன பின்ன. பெண்ணழகு போவதெங்கே சொல்லம்மா, என் பித்தம் தீர மருந்தோடு சொல்லம்மா. கட்டழகு துள்ள துள்ள காதல் கதை சொல்ல சொல்ல பக்கம் பக்கம் வருவர் என்ன சொல்லையா, என் பார்வையிலே மருந்தொன்று இல்லையா. கட்டழகு துள்ள துள்ள காதல் கதை சொல்ல சொல்ல பக்கம் பக்கம் வருவர் என்ன சொல்லையா, என் பார்வையிலே மருந்தொன்று இல்லையா. நெய் மணக்கும் கூந்தலுக்கு மேல மலர் வாங்கி வந்தேன். வாங்கி வந்த மலர்களிலே வண்டு வந்து மோதுதம்மா. வந்து வந்து தேனெடுத்து உண்டவிட்ட போதையிலே வட்டமிட்டு பாடுதையா, தொட்டு தொட்டு பேசுதையா. தொட்டு தொட்டு பேசையிலே சொர்க்கமே தோன்றுதையா, பட்ட இடம் அத்தனையும் பனி போல் குளிருதையா. கண்ணிரண்டும் மின்ன மின்ன, காலிரண்டும் பின்ன பின்ன. பெண்ணழகு போவதெங்கே சொல்லம்மா, என் பித்தம் தீர மருந்தோடு சொல்லம்மா. வாழைப்பூ கைகளுக்கு வளையல்கள் வாங்கி வந்தேன். வாங்கி வந்து சூடி விட்டேன், தாங்கிக் கொள்ள நான் வரவா. இல்லை என்று சொன்னதில்லை, என்னவென்று கேட்டதில்லை, சொல்ல என்றும் எண்ணவில்லை, சொன்ன மொழி கேட்டிருப்பேன். சொன்ன மொழி கேட்டிருப்பேன், உன்னழகை பார்த்திருப்பேன், கண்டிருந்து காத்திருப்பேன். உன்னுலகம் பார்த்திருப்பேன். சொன்ன மொழி கேட்டிருப்பேன், உன்னழகை பார்த்திருப்பேன், கண் திறந்து காத்திருப்பேன். இரவிலே உன்னுலகம் பார்த்திருப்பேன் உடலிலே. கோமதி, உன் மாமா அவர் நம் திருமணத்துக்கு ஒப்புக்கொள்ளுவாரா? அவர் எப்படிப்பட்டவர்? நான் அவரை எப்போது சந்திக்கலாம்? அவர் என்ன யோசிக்கிறாய்? ஒன்றுமில்லை. அவரை நீங்கள் பார்த்தால் மிகவும் ஆச்சரியப்படுவீர்கள். ரொம்ப நல்லவர். என் விருப்பத்துக்கு மாறாக எதுவுமே செய்ய மாட்டார். காலம் வரும்போது உங்களுக்கு அவரை அறிமுகப்படுத்துகிறேன். கோமதி, இருட்டுவதற்கு முன்னே ஊருக்கு போக வேண்டாமா? நீங்கள் என் அருகில் இருக்கும்போது இருட்டும் வருமா?
Don't worry, my friend. You can keep here. Sleep well. Don't make noise. Oh, உனக்கு இந்த பாஷை தெரியாதோ? ஆமா, உனக்கு நன்றிங்கிற பாஷையை தவிர வேற எதுவுமே தெரியாது. Good morning, sir. Sir, good morning. Good morning, Mr. Krishnan. Please be seated. Thank you. ரொம்ப ஒரீடா இருக்கீங்க போல இருக்க. என்ன சமாச்சாரம்? Oh, nothing. நம்ம காலேஜ் மாணவர்கள் ராத்திரி வேளையில பெண்கள் ஹாஸ்டல்ல சுவரேறி குதிச்சு கலாட்டா பண்றாங்க. இதுக்கெல்லாம் ரிங் லீடர் இந்த சிட்டி பாபு தான். அப்படின்னு பெண்கள் ஹாஸ்டல் வார்டன் உங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ணாங்களா? இல்ல மிஸ்டர் கிருஷ்ணன், அவங்களே ரிப்போர்ட் செய்தா நிலைமை இன்னும் மோசமாயிடுமே பயந்து மிஸ்டர் மணிகிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. என்ன மிஸ்டர் கிருஷ்ணன் ஆஹாங்கிறீங்க? வேற என்ன சொல்றது மிஸ்டர் மணி? நம்ம மாணவர்கள் மேல இது மாதிரி அபாண்டமா ரிப்போர்ட் கொண்டுட்டு வர்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? அப்படி நடக்குது சார். சிட்டி பாபுவை கூப்பிட்டு விசாரிச்சு நீங்க தண்டனை கொடுக்கணும். எதுக்காக மிஸ்டர் மணி தண்டனை கொடுக்கணும்னு சொல்றீங்க? தவறு செய்யாத மாணவனை கூப்பிட்டு தண்டிச்சீங்கன்னா அவன் மேற்கொண்டு பல தவறுகளை செய்ய துணிஞ்சிடுவான். நம்ம காலேஜ் மாணவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல சார். எனக்கு சிட்டி பாபுவை பத்தி நல்லா தெரியும். அவன் இந்த மாதிரி தவறெல்லாம் செய்ய துணிய மாட்டான். அப்போ நான் சொல்றது பொய்யா? நீங்க சொல்றது அத்தனையும் பொய்ன்னு சொல்ல வரல மிஸ்டர் மணி. உங்களுக்கு சிட்டி பாபு மேல ஏதோ தனிப்பட்ட விரோதம் இருக்கலாம், அதனால இப்படி பேசலாம். மாணவர்களும் ஆசிரியர்களும் ஒரே குடும்பம் மாதிரி. இதுல வெறுப்புக்கோ தனிப்பட்ட விரோதத்துக்கோ இடமே கிடையாது. That's all right, Mr. Krishnan. What shall I do now? நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம், அமைதியோட இருங்க. நானே போய் லேடிஸ் ஹாஸ்டல்ல விசாரிச்சுட்டு வர்றேன். அதுக்கப்புறம் என்ன செய்யலாங்கிறத பத்தி யோசிக்கலாம். சார், பெண்களை கண்டாலே நடுக்கிற இந்த பிரம்மச்சாரி பெண்கள் ஆசிரியர் போய் என்ன சார் சாதிப்பாரு? Enough, Mr. Mani. Mr. Krishnan is a man of character. அவர் சொன்னா கரெக்டா இருக்கும். You can go now. டேய், நம்ம ப்ரொஃபசர் உண்மையிலேயே ரொம்ப பெரிய மனுஷன்டா. நம்மள நேர்ல பார்க்கும்போது ரொம்ப கண்டிக்கிறாரு. நம்ம இல்லாத நேரத்துல நம்ம பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசுறாரு. கரெக்ட். வாட் a man he is. இங்க பாரு, இப்போ நான் டான்ஸ் ஆடிக்கிட்டே உங்ககிட்ட வருவேன். அப்போ லைட் அணையும். நான் உன்னை கட்டி பிடிப்பேன், வசனம் பேசுவேன். அப்போ நீ ஆமா கண்ணே அப்படின்னு சொல்லணும். என்ன ஐயா, என்ன வெக்கப்படுறேன்? இது நாடகண்டியம்மா, நாடகம். ரெடி? 1 2. தயங்குகிறீர்களா? உள்ளங்கள் ஒன்றுபட்ட பின் ஒளி இருந்தால் என்ன போனால் என்ன? ஏன் நீ பேசாம இருக்க மக்கு? டைலாக் பேச. என்ன ஹாட்டிகளா மாதிரி முடிக்கிறீங்க? நீங்களா பெண்களா? வெச்சமில்லை. ஆனிவர்சரி நாடகத்துக்காக ஒத்தியை பார்த்துட்டு இருந்தோம் சார். ஆமா சார். பெண்கள் ஹாஸ்டல்ல இப்படி கூத்தடிச்சா மாணவர்கள் ஏன் கலாட்டம் பண்ண மாட்டாங்க? பெண்கள் பெண்களா இருக்கணும், அப்பதான் மரியாதை கிடைக்கும். Behave yourself properly. மன்னிச்சுங்க சார். மன்னிப்பா? It can't be excused. ஏண்டி ராதா, அவர் பூரா வசனம் பேசி முடியற வரைக்கும் ஆம்பளைன்னு தெரியலையா உனக்கு? தெரியாம இருந்திருக்குமாடி, தெரிஞ்சுக்கிட்டே தான் பேசாம இருந்திருக்கா. போயும் உணர்ச்சியே இல்லாத இந்த பிரம்மச்சாரி ப்ரொஃபஸரா வந்து மாட்டிக்கணும். ராதா, ரொம்ப ஊர்வசியே வந்தாலும் அவர்கிட்ட ஒண்ணும் நடக்காது. எறும்பு ஊற கல்லும் தேய். ஒரு பெண்ணு நினைச்சா முடியாதது உண்டா? பாத்துடுறேன். மனம், மல்லிகை மனம். மல்லிகைப்பூ நமது தோட்டத்திலும் இல்லை,
நான் கடையிலும் வாங்கவில்லை. பிறகு எப்படி இங்கே மல்லிகை மல்லிகை மல்லிகைச்சாரம் எப்படி என் கைக்குள் வந்தது? ஒருவேளை அந்த ராதா என்னை அழைத்த போது வந்திருக்குமோ? எப்படி என்னை அழைத்தாள்? கையை மெல்ல மல்லிகைப்பூவே, அந்த பெண்ணின் தலையிலிருந்து வந்திருப்பதால் நீ ஒரு தூது பொருளாகிவிட்டாய். உனக்கு என் வீட்டில் இடம் கிடையாது. என் ராஜாத்தி எங்கன்னே பட்டிடும் போல இருக்கே. ராதா, உன்னை ஒரு தங்க சுரங்கமா நம்பிக்கிட்டு இருக்கிறேன். பசையுள்ள பெரிய இடத்துல உன்னை கட்டி கொடுத்துட்டேன்னா என் கனவெல்லாம் நிறைவேறிடுமா. போமா, உனக்கு எப்ப பார்த்தாலும் கல்யாணம் பேச்சுதானா? பணம் இருந்தா மட்டும் போதுமாக்கும். பணம்னா என்னமோ கேவலமா பேசுறிய. 3 எழுத்து வார்த்தை தாண்டி பணம். ஆனா 33 தேவர்களெல்லாம் ஆட்டி படைக்கக்கூடிய சக்தி இருக்கு. ராதா, சின்ன பிள்ளையில இருந்து எனக்கு ஒரு ஆசை. இடுப்புல சாதி கொத்து, வாய் நிறைய வெத்தலை பாக்கு, பை நிறைய பணத்தோட கால் மேல கால் போட்டுக்கிட்டு ஜம்முன்னு வாழணும்னு ஆசைப்பட்டேன். அது எங்க அப்பங்காலத்துல நடக்கல. அவர் ஒரு கோயில் பண்டாரம். உங்க அப்பாவை கட்டிக்கிட்டதுக்கு அப்புறமாவது என் ஆசை நிறைவேறும்னு நினைச்சேன். அவரு என்னடான்னா, என்ன கட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் வாழ்க்கையை வெறுத்து இந்த வீட்டையும் கடனையும் வச்சுட்டு உன்னை என்னையும் அனாதி ஆக்கிட்டு போயிட்டார். ராதா, என் ஆசை நிறைவேறணும்னா உன்னை ஒரு கோடீஸ்வரனுக்கு கட்டி கொடுக்கணும். அதுக்காக தான் கடனோ உடனோ பட்டு உன்னை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறேன். நீ என்னத்த மண்ணள்ளி போட்டுறாதடா கண்ணு. அக்கா, அவ கல்யாணத்தை பத்தி அவகிட்ட என்னக்கா கேள்வி? குதிரையை கேட்டா கடிவாளத்தை மாட்டுறாங்க. மாமா, எனக்கு இஷ்டம் இல்லாதவர் யாரா இருந்தாலும் நான் கட்டிக்க மாட்டேன். பாத்தியாடா தம்பி, படிக்க வச்சதுனால வந்த வனிய. அம்மான்னு நீ இருக்கிற, மாமான்னு நான் இருக்கிறேன். 2 பேரும் பார்த்து சொல்ற இடத்துல கழுத்தை நீட்ட வேண்டியதானே அவ கடமை. நேற்று மலர்ந்து மனவீசிய மலர் இன்று கருகிவிட்டது. மனிதனின் வாழ்க்கையும் இப்படித்தான். காரதேவனின் அனக்கரங்கள் பற்றி கருகிவிடுகிறது. நிரந்தரமாக நிலைத்து நிற்பது அவன் ஆற்றும் கடமை ஒன்றுதான். தி பாத் ஆஃப் டியூட்டி இஸ் தி வே டு க்ளோரி. கடமையை வெற்றிக்கு வழி. மணி, come here. Sit up. உள்ள வரக்கூடாது. தாதா, புஸ்தகம் கீழே விழுந்தது கூட தெரியாம போறியே. சாரி சார். காதல் பிறந்த கதை. இந்த மாதிரி புஸ்தகம் எல்லாம் இனிமே படிக்க கூடாது, தெரியுமா? அசிங்கமா இருக்கு. மனப்பயிற்சிக்கு முக்கியம். சிதறி கிடக்கும் சூரிய ஒளியை ஒரு பூத கண்ணாடியின் மூலம் ஒன்று சேர்க்கும் போது அது பஞ்சை எரிக்கிறது. அதுபோல் மிகவும் மெல்லியதான நீராவியை ஒன்று சேர்த்து ஒரு இரும்பு பெட்டிக்குள் அடைக்கும் போது அது ஆயிரக்கணக்கான டன் எடையுள்ள ரயில் வண்டியை இழுத்துச் செல்லும் பலம் பெறுகிறது. அதேபோல் சிதறி கிடக்கும் நம் மன அறையில் ஒன்றுபடுத்தும் போது ஷேக்ஸ்பியர் போன்ற பல இலக்கிய மேதைகளும், மைக்கேல் ஏஞ்சல் போன்ற வான்புகழ் கொண்ட சிற்பிகளும், கம்பன் போன்ற கவி சக்கரவர்த்திகளும், சர் சி வி ராமன் போன்ற விஞ்ஞான மேதைகளும், நாகரிகம் வளர்த்த பல நல்லவர்களும் நம்மிடையே தோன்றுகின்றனர்.
இது கூண்டுல இருந்த குருவி பறந்து போச்சு சார். உன் மூளைதான் உன்னை விட்டு பறந்து போச்சு. நீ இந்த கிளாஸ்ல எத்தனை வருஷம் இருக்க? 2 வருஷமா இருக்கேன் சார். எங்க அண்ணன் 3 வருஷம். உங்க அப்பா? அப்பா ரெக்கார்ட் பிரேக், அவர் 4 வருஷம். சும்மா கிளாஸ் இருக்கானோ சார். உங்க அப்பா ரெக்கார்டை நீ பிரேக் பண்ணிடுவேன். நீ இந்த கிளாஸை விட்டு மாறவே போறதில்லை. போமே மாணவர்களாக இருக்கும்போது சிரிப்பிலும் வேடிக்கையிலும் கவனத்தை சிதற விடுபவர்கள் வருங்கால வாழ்க்கையிலே வரும் நல்ல சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ள தவறி விடுவார்கள். நம் எதிரிகள் நம்முடனே பிறந்து நமக்குள் ஊசலாடிக் கொண்டிருக்கும் உணர்ச்சிகள், அதை கண்ணுக்கு தெரியாதவை. அந்த உட்புற எதிரிகளை சமாளிப்பது மிக மிக கடினம். அந்த எதிரிகளை வெல்வதுதான் நமது கடமை. இந்த பாடத்தை இதோடு முடித்துக் கொள்வோம். சார் சார், உட்புற எதிரின்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன சார் அர்த்தம்? அதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குற மாதிரி ஆக்ட் பண்றவனை எப்படி எழுப்புறது? ப்ரொஃபசர் ஆர் கிருஷ்ணன், MA ML D.Litt எக்கனாமிக்ஸ் டிப்ளமோ லண்டன். அடேப்பா, நீ ப்ரொஃபசர் வீட்டு நாயா? நான் உங்க வீட்டுல ஒண்ணு திருட வரல, என்ன விட்டுடு. இனிமே நீ என் ஃப்ரெண்டு இல்ல? எவ்வளவு புஸ்தகங்கள், எவ்வளவு படிச்சிருக்காரு. ராதா கிருஷ்ணன், ராதா கிருஷ்ணன், ராதா கிருஷ்ணன், ராதா கிருஷ்ணன். சேர்ந்திருக்க வேண்டிய 2 பொம்மைகளையும் பிரிச்சு வச்சிருக்காரு. இவ்வளவு படிச்சவருக்கு இளமையும் இன்பமும் பிரிக்க முடியாதுங்கிறது ஏன் தெரியல? 2 பேரும் சேர்ந்திருந்தா